வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எலக்ட்ரிக்கல் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் நிறைய வந்து சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோ அப்படியே பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க. வெப்சைட்டுக்குள்ள போன உடனே வந்து அறிவிப்புகள் அப்படின்னு ஒரு மெயின் பேஜ் இப்படி தான் வரும். வந்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும். அதை வந்து விண்ணப்பிக்க அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு புதுசாக ஒரு டேப் ஒன்றும் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் இந்த டேப் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன், அதாவது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு வந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணும். கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வரும், இந்த இடத்துல வந்து வரும். இந்த மாதிரி வந்து அப்ளை அப்படின்னு இருக்கும், புதுசாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன், அதனால வந்து இங்கே லாஸ்ட்டாக வந்து சேர்ந்துக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து வரும், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு போட்டு அப்ளை அப்படின்ட்டு இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எடிட்னு கொடுங்க. ஓகேவா? எடிட்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி டீடைல்ஸ் காட்டும். ஓகேவா? இதுல ஒவ்வொன்றா வந்து ஃபுல்லா வந்து டிக் போடுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ரெட் மார்க் எல்லாமே வந்து கிரீன் மார்க் டிக் ஆகிற வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு ப்ரிவியூ வந்து கன்ஃபார்ம் சப்மிட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் இதுல கீழே போயிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதுல ஒன்றும் இருக்காது பெருசா. கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் போட்டிருக்கோம். அதோட டேட்டு, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து 25th. ஸோ குயிக்காக வந்து பண்ணிடுங்க. ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன், ரீட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் போட்டுருங்க. டிக் போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் போட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போட்டோ அப்லோட் பண்றதுக்கு வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னா, இதுல வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து போட்டிருக்கோம். அது ஒன்றும் இல்லைங்க, போட்டோக்கு கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்குள்ள வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதாவது நேமும் சைனும் வந்து இருக்கணும். ஸோ இதுல இருக்கிற மாதிரி உங்க போட்டோக்கு கீழே உங்க பேர் கேபிட்டல் லெட்டர், அதாவது இனிஷியல் அப்புறம் புள்ளி வச்சு உங்க பேர் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிட்டு கீழே வந்து அந்த டேட்டு, அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ள இருக்கிற டேட்ல இருக்கணும். அந்த டேட்டை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்னா இப்போ கிட்டத்தட்ட 25ஆம் தேதி லாஸ்ட் டேட்னா இப்போ 16, இன்னைய டேட்டே வந்து போட்டுருங்க, 16/6/2025. அந்த டேட்டே வந்து நீங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டோவை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இதுல அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அந்த எந்த டேட் அதுல போட்டோல இருக்கோ அந்த டேட்டை இதுல போடுங்க. போட்டுட்டு சேவ் போட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ள அப்லோட் ஆயிடும். அதே மாதிரி சிக்னேச்சருக்கு ஒன்றும் தேவையில்லை. சிக்னேச்சர் மட்டும் போட்டுட்டு சூஸ் சிக்னேச்சர் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இதுல பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும். ஓகேவா? அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகன்ட் பர்சனல் டீடைல்ஸ் இன் ஓடிஆர்னு இருக்கும். அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அதுல இருக்கிற பர்சனல் டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். அது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட பேரு, உங்க அப்பா பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அது ஒரு வாட்டி சும்மா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது நீங்க எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்கும். இதுல வந்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்க பேர் டைப் பண்ணிடுங்க. இனிஷியல் உங்க இனிஷியல் போட்டுருங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனல் கேட்டகரி, நீங்க எந்த கம்யூனல்ல வரீங்க, பிசியா இல்ல எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்றத அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பரு, உங்க இமெயில் ஐடி எல்லாத்தையும் கரெக்டா டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு அது மாதிரி மேல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஐ சர்டிஃபை தட் அந்த இதை டிக் பண்ணிட்டு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அது கொடுத்துருங்க. இந்த டேப்ல வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், அது நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வந்துடும். அதில் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, பர்மனெண்ட் அட்ரஸும் எதுவும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி சும்மா பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடு, அதாவது அந்த சிலபஸ்க்குரிய சப்ஜெக்ட் கோடு வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு எதுன்றதை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம டிஎன்இபிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபி அந்த ஏஇக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே 400 தான் வந்து சப்ஜெக்ட் கோடு. ஸோ 10th காலம்ல இருக்கு. 10th காலம்ல 400 சப்ஜெக்ட் 400 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு. அதை வந்து செக் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதை விட்ட எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இன்னொன்று இருக்கு. அது வந்து அந்த இந்த போஸ்ட் 554 கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்தது. அது ஒன்று 23. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 2 இது வந்து இருக்கும். ஸோ இது ஒன்று போட்டுக்கோங்க. 554 23யும் 10ம் வந்து இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் செக் பாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிக்ளரேஷன் ஓகே பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அப்புறம் இதுல வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனான்னு கேட்பாங்க. அது வந்து இல்லை. அப்படியே சப்போஸ் டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனா இருந்தா ஆம் கொடுங்க. மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து கேட்பாங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்களா ஏதாவது அப்படின்ற மாதிரி, யூனியன் டெரிட்டரியில இல்ல ஸ்டேட்ல எல்லாம் இருக்கீங்களா? எஸ் அப்படி இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. நீங்க எங்கேயோ ஒர்க் பண்றீங்களா கவர்மெண்ட்ல அப்படின்னா எஸ் ஆர் நோ. என்ன அதாவது வந்து ஏதாவது ரிமூவல் ரிசிக்னேஷன் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. அது மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து உங்களை பேர் பண்ணிட்டாங்களா, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா? ஆம் இல்லை, இல்லை கொடுத்துருங்க. கிரிமினல் கேஸ் எதனா இருக்கா, இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோட வாழ்றீங்களா அப்படின்றது வந்து எஸ்ஆ நோவா அப்படின்னு கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். ஓகேவா? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ்ல பொது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் 400 அந்த போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அதை செக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் தேவையில்லை, அது அவ்வளவு பேர் நிறைய இருக்காது. செக்ஷன் ஏ அண்ட் பி அதெல்லாம் தேவையில்லை. டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் பொதுவா இருக்கும். ஓகேவா? அப்புறம் சப்போஸ் பிஜி டிகிரி இருந்ததுன்னா எனி பிஜி டிகிரி கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட் 554க்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கா, அதை வந்து ஒரு செக் பாக்ஸ் பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டினியூ கொடுங்க. வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ். எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட். கீழே அந்த ஒரு டேட் இருக்கும், ரிசல்ட் பப்ளிகேஷன் பண்ண டேட், எக்ஸாக்ட் டேட், அதை கொடுத்துருங்க. உங்க சர்டிபிகேட் நம்பர், அப்புறம் தமிழ் வந்து ஒரு இது சப்ஜெக்டா படிச்சிருப்பீங்க நீங்க எப்படியும் தமிழ்நாட்டில் படிச்சதுனால, அது வந்து எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுவும் என்ன கோர்ஸ், நேம் ஆஃப் த கோர்ஸ்னா ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரி, அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்னைக்கு ரிசல்ட் அதுவும் வந்து சர்டிபிகேட்லேயே போட்டிருக்கும், ரிசல்ட் பப்ளிகேஷன். அப்புறம் சர்டிபிகேட் நம்பரு, அப்புறம் தமிழ் ஒரு சப்ஜெக்டா படிச்சீங்களா அப்படின்றதுக்கு வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறமா டிப்ளமா டீடைல்ஸும் அது மாதிரி கொடுங்க, டிப்ளமா டீடைல்ஸ் இருந்தால் கொடுங்க. அப்புறம் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான போஸ்ட் இருக்கு. ஒன்னு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் எது அப்படின்னு பார்த்து நீங்க வந்து அதை அப்புறம் பார்க்கலாம், நான் கிளியரா சொல்றேன். இதுலயும் வந்து அதே மாதிரி டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அதுல போட்டிருக்கோம், உங்க ப்ரொஃபஷனல்ல போட்டிருக்கோம், அப்படி இல்லைன்னா உங்க டிகிரில போட்டிருக்கோம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு மாறும், அது என்னன்னு பார்த்து போட்டுருங்க. அப்புறம் வெதர் த குவாலிஃபிகேஷன் possessed by you is prescribed in notification or equal. prescribed அப்படின்னா வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப்டு ஈக்குவலன்ட் ரெண்டு போட்டிருக்கு. ஆக்சுவலா நம்ம நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், இதுக்கு வந்து மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போட்டிருக்கு. நிறைய இதுல வந்து ட்ரிபிள் தான் நம்ம வந்து படிச்சிருப்போம், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஆனா வந்து இவன் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனா தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அந்த ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு போட்டுருங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்க போட்டுருங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஜிஓ நம்பர் இருக்கு. ஸோ எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷன்ல எலக்ட்ரிக்கலுக்குன்னு அதான் பழைய இதுதான். அப்புறம் ஆடண்டம்ல தான் இபி ஆட் பண்ணாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இதுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் தான், அந்த கணக்குல தான் வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்னா வந்து அந்த ஜிஓ வந்து இதுதான் வந்து அந்த ஜிஓ. அந்த ஜிஓல பாத்தீங்கன்னா ஜிஓ எண் வந்து 262, அதாவது அரசாணை நிலை எண் அப்படின்னு இருக்கும் 262.
இது வந்து நான் நம்ம குரூப்ல ஆட் பண்றேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்ல. அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி வெப்சைட்லேயே போய் தேடினா கூட இருக்கும். ஜிஓ நம்பர் 262 அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஓகேவா? இதுல தான் போட்டிருக்கும். அதாவது வந்து மின்னியல், இது பாருங்க, பிஇ மின்னியல் பட்டப்படிப்பு இருக்கு. மின்னியல்னா எலக்ட்ரிக்கல், அது வந்து மின்னியல் மற்றும் மின்னணுவியல், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி வந்து ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுல போட்டுக்கணும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. வெறும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அது போட்டுட்டு ஈக்குவலன்ஸ் ஜிஓ அப்படின்னு போட்டிருக்கா, ஜிஓ நம்பர் தான் வந்து இது அரசாணை நிலை எண் 262. ஸோ 262 போட்டுட்டு ஜிஓ இஷ்யூ டேட் எப்பன்றது பாருங்க. ஜிஓ இஷ்யூ டேட் வந்து 28/7/2009 அதை போட்டுருங்க. 28/7/2009 அதை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்க யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டின்னு போடுங்க. அப்புறம் அதுல இருக்க சர்டிபிகேட் நம்பரு, அப்புறம் உங்ககிட்ட சி லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது போடுங்க. ஏன்னா வந்து சில போஸ்ட்டுக்கு வந்து சி லைசன்ஸ் தேவை. அதாவது வந்து இந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் 3610 அந்த போஸ்ட்டுக்கு வந்து சி லைசன்ஸ் வந்து தேவை. ஸோ சி லைசன்ஸ் இருந்ததுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க, எப்படியும் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க டிகிரியில, ஸோ நோனே கொடுத்துருங்க. அப்புறம் இதுல மறுபடியும் அதே தான், டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. ஓகேவா? இது வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து ட்ரிபிள் தான் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் மட்டும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதுலயும் அதே மாதிரி வந்து ப்ரொஃபஸ்டு குவாலிஃபிகேஷன்ல பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்க யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் நம்பரு, அப்புறம் தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க அப்படியும், ஸோ நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா எஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன் இன் தமிழ், have you passed the second class language test full test in Tamil conducted by Public Service Commission கேக்குறாங்க. அது ஏதாவது எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோவே கொடுத்துருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட கரெக்ஷன் விண்டோ வரும்போது பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாம் பண்ணிட்டு ஐ சர்டிஃபைட் தட் மறுபடியும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எதாவது போயிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கேட்கும் எங்கே போனீங்க, என்ன ஒர்க் ரோல் பண்ணீங்க, பீரியட் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு போகலன்னா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் டிக்ளரேஷன் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்களா, அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்ட்டு கேட்கும், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். இதில் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மே இல்லை. ஸோ வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் பர்சன் எல்லாருமே வந்து இல்லைன்னே கொடுத்துருங்க. இல்லைன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர், இது பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஊர் பக்கத்து ஊர் இருக்கோ அது கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னென்ன பேப்பர் வந்து நம்ம எழுத போகிறோம் சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு, பேப்பர் 1 வந்து காமன், அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் ஆப்டியூடு, இது 3 வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் போஸ்ட்டு வந்து 2 போஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று ஏஇ போஸ்ட், ஒன்று அதுக்கு தான் வந்து இந்த சப்ஜெக்ட் கோடு 400. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அது அந்த போஸ்ட்டு, இது சேஃப்டி அந்த ஏரியாவில், அதுக்கு தனி சிலபஸ்ஸு. ஸோ 2 சப்ஜெக்ட் வந்து தனித்தனியாக நடக்கும். அது 2 நாள் தனித்தனியாக தூரமாக தான் நடக்கும். எப்படி ஒரு வாரம் கேப் இருக்கும். அவர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 200 பே பண்ணணும். ஓகேவா? அதில் காட்டும். அப்படி இல்லைனா விட்டுரும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னா ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஏரியாவுக்கு போயிடும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எப்படி அப்லோட் பண்ணணும்னா அது வந்து 500 KBக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அந்த பிடிஎஃப் அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்படின்றத போட்டு அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். அதே மாதிரி நீங்கள் 10th 12th அப்புறம் டிகிரி வந்து 2 வாட்டி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? 2 இடத்துல, ஏன்னா 2 போஸ்டிங் இருக்குல்ல, ஒன்று இந்த ஏஇ போஸ்ட் 1, அப்புறம் அந்த ஏடி போஸ்ட் 1 சொல்லியிருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு. ஸோ 2 பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஓ வந்து போட்டிருந்தோம்ல நம்ம, ஜிஓ 1 அது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அந்த ஜிஓவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஈக்குவலண்ட் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட் ஜிஓன்னு இருக்கா, அதையும் வந்து போட்டுட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா?
சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த விண்டோவுக்கு போகும். அடுத்த விண்டோவுக்கு போகும்போது அது வந்து நீங்கள் கொடுத்த எல்லா டேட்டாவுக்குமே வந்து ப்ரிவ்யூ கேட்கும், பார்க்கும். நீங்கள் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பரு, அதோட எப்போ வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க, பாஸ் பண்ணிங்க, அதாவது 10th 12th காலேஜோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிக்ளரேஷனுக்கு வரும். ஓகேவா? இந்த டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இது வரும். எல்லாத்துலேயுமே வந்து டிக் போட்டுக்கோங்க. ஒரு 16 இது வரும். அதாவது வந்து நம்ம கொடுத்த தகவல்லாம் கரெக்டு தான், இதில் ஏதாவது தப்பாச்சுன்னா நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா டிக் போட்டு விடுங்க. எல்லாமே வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐ கன்ஃபார்ம் அபோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட், அக்ரி டு ஃபைனல் சப்மிட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா இது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி வரும், ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸு. அதுலேயும் வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, டிக்ளரேஷன் ஓகே கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த க்ரீன் கலர் ஐ அக்ரி டு ஃபைனல் அது கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வரும். ஒரு ஃபைனலாக எவ்வளோ நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்ற சேர்த்து வரும். அதுக்கும் நீங்கள் டிக்ளரேஷன் டிக் போட்டுட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஏரியாவுக்கு போகும். பேமெண்ட் ஏரியாவுக்கு போன பிறகு என்ன பேமெண்ட்டோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூபிஐனா வந்து சிசி அவென்யூன்னு இருக்கும், அது கொடுங்க. அப்புறம் ஆன்லைன் கொடுத்துட்டு யூபிஐ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து பேமெண்ட் ஏரியாவுக்கு வந்து போயிடும். ஓகே, பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் கியூஆர்னு வரும் பாருங்கள், ஏன்னா யூபிஐ தானே கொடுத்துருக்கோம். அதை அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்க. 200 rupees பே பண்ணுற மாதிரி வரும் நார்மலுக்கு. சில பேர் கேட்டகரிக்கு வந்து பேமெண்ட் இருக்காது, அது பார்த்துக்கோங்க. அது பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா இது வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். டேட்டு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 25 தான் வந்து லாஸ்ட் டேட்டு, அது வந்து முடிய போகுது. ஸோ சீக்கிரமாக எல்லாருமே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம்.